சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரிகளுக்கும், நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் சதீஷ் முருகன் மற்றும் ஸ்ரீதர். தமிழகத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மதியம் விடுமுறை வழங்கப்பட்டது. தொடர்மழை எதிரொலியால் சென்னை வேளச்சேரி மேம்பாலம் இன்று மீண்டும் கார் பார்க்கிங்காக மாறியது. மழைநீர் தேங்கியதால் கிண்டி, கத்திப்பாரா, பழவந்தாங்கல், அரங்கநாதன் சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டன. நுங்கம்பாக்கம், கிருஷ்ணா தெரு, பொழிச்சலூர், மூவர் நகர், ஆவடி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, பூந்தமல்லி, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். பூண்டி ஏரியில் இருந்து 5000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையில் இருந்து 13000 கன அடி நீர் திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 3000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்து நாகையைச் சேர்ந்த விவசாயிகளான அமானுல்லா, கமல்ராம் கூறுகையில், பூவோட சாஞ்சிருக்கு. இது கொண்டு சாஞ்சிருந்தா கூட பாதிக்கு பாதி விவசாயிகள் ஏதோ காப்பாற்றிடுவாங்க, தண்ணி இறைச்சி ஏதாவது பண்ணி. இது இப்போ காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு 100% கிடையாது. இந்த அரசு, தமிழக அரசு உடனடியாக மேலோட்டமான ஒரு கணக்கெடுப்பு பணியெல்லாம் நடத்தாமல் உரிய முறையில் கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு அந்த பாதிப்புகள் இருக்கும்போதே கணக்கெடுப்பு பணியை மேற்கொண்டு அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு பெற்று தந்தால்தான் அடுத்த ஆண்டாவது இந்த விவசாயிகள் சம்பா சாகுபடி தொடங்க முடியும். வேளாங்கண்ணி அருகே வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து முருகதாஸ் என்பவரது 8ஆம் வகுப்பு படித்து வந்த மகன் கவியழகன் உயிரிழந்தார். இதனிடையே அந்தமான் கடலோர பகுதியை ஒட்டி வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இன்று தெரிவித்துள்ளார். மழைக்கான வாய்ப்பு 15ஆம் தேதி ஒட்டி அந்தமான் கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் நகர்வு, அதனால் ஏற்படக்கூடிய மழை, அது குறித்த விவரங்கள்லாம் அடுத்து வரக்கூடிய இதில் தெரிவிக்கப்படும். திருவண்ணாமலையில் நாளை மகாதீபம் நடைபெற உள்ள நிலையில் இன்று கனமழை பெய்ததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இன்று விரைந்தனர். சதீஷ் முருகன், தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? அடுத்து வரும் நாட்களில் மழை குறையுமா? வானிலை மையத்தின் அறிவிப்பு என்ன? சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறையும் என தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம். இதன் காரணமாக பரவலாக மிதமான மழையும் ஆங்காங்கே கனமழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளனர். பிரியா, தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.